ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவமாக வந்திருக்காங்க. 10 லட்சம் வந்து பணம் கட்டி இந்த வேலையை வந்து வாங்கியிருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இவங்க வந்து நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சு எதுவுமே கேட்கவும் இல்லை. இவர் என்னன்னா இப்படி இருக்கார், மீனா மேலே இதில் கோவமாக வேறு இருக்கார். அவள் பணம் கட்டி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது இவருக்கு என்ன குத்தமா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. கோவமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து பேசிட்டாங்க. நீங்கள் என்ன எனக்கு அப்படியே செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பேசாமல் இருக்கிறேன், நானே ஏற்கனவே கோவமாக இருக்கேன், பேசாமல் இரு, பொறுமையாக இருக்கிறேன், அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. உடனே மீனான்னு சொல்கிறாங்க, வாங்க இங்கே உள்ளக்கு போகலாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா, வாங்க உள்ளக்கு போவோம் அப்படின்றாங்க. மீனா நம்ம செந்தில் வந்து கேட்க மாட்டுறாங்க. இரு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எல்லாத்தையும் இன்றைக்கி பேசினா தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா வேலைக்கு வேறு இன்றைக்கி போயிருக்காருல, ஸோ கொஞ்சம் தைரியம் வந்து வரும்ல, அதனால் வந்து தைரியமாக அவர் வந்து பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அவங்க தான் பேசலை, இவராச்சும் பேசிட்டு இவர் வந்து உண்மையை கரெக்டாக உண்மையிலே வந்து பேச தான் செய்கிறாரு. மகளுக்காக ஒரு 10 லட்சம் எல்லாமே வந்து செய்கிறாரு. ஆனால் இவங்களுக்காக ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு டூர் போகிறதுக்கு எதுக்குமே வந்து 10 பைசா வந்து செலவுக்கு வந்து கொடுக்க மாட்டாரு. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து கோவம் வரத்தானே செய்யும். ஏன்னா அவங்க கடையில் வேலை பார்க்குறாங்கன்றதுனால அவங்களுக்கு இலக்காரமாக தானே தெரியும். அதனால் வந்து அவங்க வந்து அப்படிலாம் பேசுகிறாங்க. அதனால் செந்தில் இன்றைக்கி ஒரு வழியாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு, எனக்காக நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க, 10 லட்சம் மீனா அன்றைக்கி கொடுக்கலாம், அது உங்களுக்கு தான் அசிங்கம். நீங்கள் எனக்காக என்ன செய்ய போகிறீங்க, ஒரு ரூம் புக் பண்ணுற காசு கொடுக்குறக்கே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எனக்கு 10 லட்சம் கொடுத்து எனக்கு எப்போ நீங்கள் வேலை வாங்கி தருவீங்க, எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த வேலைக்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன், அப்புறம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நீங்கள் அன்றைக்கி தங்கச்சிக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து பேங்கில் வந்து அந்த பைசா போடச்சுன்னா அந்த பைசாவை போய் தான் நான் கெட்டவே செஞ்சேன். அதுக்கு பிறகு தான் மீனா வந்து எனக்கு லோன் போட்டு அந்த பைசா தான் உங்களுக்கு வந்து அன்றைக்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. உடச்சோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப செந்திலோட அம்மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கோவப்படுறாங்க. எதுக்கட இப்படிலாம் பேசுகிற, தேவைலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்பா பக்கம் தானே நின்று பேசுகிறீங்க, என் பக்கம் எந்த நியாயத்துமே நீங்கள் பேசவே மாட்டீங்களே அப்படின்னா நான் சொல்லத்தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக வந்து கத்தி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சீரியல் நடந்திருக்கு. ஸோ ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி